ஓம் சாய்ராம். அத்தியாயம் 14. நாந்தேடைச் சேர்ந்த ரத்தன்ஜி. ஒரு பார்சி மில் கான்ட்ராக்டரும் வியாபாரியுமான ரத்தன்ஜி என்பவர் வசித்து வந்தார். அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார். ஆடு மாடு குதிரை போக்குவரத்து வசதிகள் இவ்வளவையும் பெற்று மிகவும் சுபிட்சத்துடன் இருந்தார். புறத்தோற்றங்கள் அனைத்திற்கும் மிகவும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷமுடையவராகவும் காணப்பட்டார். ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அவ்வாறு இருக்கவில்லை. எவரும் முழுமையும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியுற்றவராகவும் இருக்கக்கூடாதென்பது பரலோக தீர்ப்பாய் இருக்கிறது. அவர் தான தர்மசீலராயும் ஏழைகளுக்கு உணவு உடை அளித்தும் அனைவருக்கும் உதவி புரிந்தார். மக்கள் அவரை நல்லவர் மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினர். ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ எக்குழந்தையும் இல்லாததால் தமக்குள்ளேயே அவர் மிக்க துயர் கொண்டவரானார். இவ்விஷயத்தை பற்றியே ரத்தன்ஜி சதா சிந்தித்து எனக்கொரு மகனை கடவுள் எப்போதாவது கொடுப்பாரா என்று ஏங்கினார். இவ்வாறாக அவர் முகவாட்டமுடனும் காணப்பட்டார். உணவில் அவருக்கு சுவை ஈடுபாடு இல்லை. அல்லும் பகலும் இதே கவலையால் பீடிக்கப்பட்டார். தாஸ்கனு மகாராஜிடம் அவருக்கு மரியாதை அதிகம். அவரை கண்டு தன் உள்ளத்தை வெளியிட்டார். தாஸ்கனுவும் அவரை சீரடிக்கு போகும்படியும் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் தம் பாதங்களில் வீழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு அறிவுறுத்தினார். ரத்தன்ஜிக்கு இக்கருத்து பிடித்திருந்தது. சீரடிக்கு போகவும் தீர்மானித்தார். சில நாட்களுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் பாதங்களில் வீழ்ந்தார். பிறகு தம் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்திலிட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார். பாபாவுக்கு அருகில் மிக்க மரியாதையுடன் அவர் அமர்ந்து பின்வருமாறு வேண்டத் தொடங்கினார். இக்கட்டான நாட்களில் இருக்கும்போது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள். தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள். இதை கேட்டு நான் தங்களது பாத கமலத்தை அடைக்கலம் புகுந்தேன். ஆகவே தயவு செய்து என்னை ஏமாற்றாதீர்கள். பாபா ரத்தன்ஜி கொடுக்க இருந்த ரூபாய் 5 கேட்டார். ஆனால் 3.14 தாம் முன்னரே வாங்கி கொண்டதாகவும் மீதத்தையே கொடுக்க வேண்டும் என்றார் பாபா. ரத்தன்ஜி பெரிதளவில் குழப்பமடைந்தார். பாபா என்ன கூறுகிறார் என்று அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் ஷீரடிக்கு செல்வது இதுவே முதல் முறை. முன்னமே 3.14 ரூபாயை தாம் வாங்கி கொண்டதாக பாபா கூறியது எப்படி என்று அவர் நினைத்தார். அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை. ஆனால் அவர் பாபாவின் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதமுள்ள தட்சணையை அளித்தார். பாபாவிடம் தாம் வந்த காரணத்தை முழுமையும் விளக்கி கூறி அவருடைய உதவியை கோரினார். தமக்கு ஒரு மகனை பாபா ஆசீர்வதித்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். பாபாவும் மனது உருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் கூறினார். பின்னர் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார். பின்னர் பாபாவிடம் விடை பெற்று கொண்டு வீடு திரும்பி சீரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஸ்கனுவுக்கு கூறினார். அங்கு எல்லா தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரசாதத்தையும் பெற்றதாகவும் ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார். பாபா அவரிடம் தாம் ஏற்கனவே ரூபாய் 3.14 வாங்கி கொண்டதாக கூறினார். இக்குறிப்பினால் பாபா என்ன கூறுகிறார் என்பதை தயவுசெய்து விவரியுங்கள். நான் ஷீரடிக்கு போனதே இல்லை. பிறகு பாபாவிடம் அத்தொகையை நான் எவ்விதம் கொடுத்திருக்க முடியும் என்று தாஸ்கனுவிடம் கூறினார். தாஸ்கனு அதை பற்றி பெரிதும் நீண்ட நேரம் சிந்தித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்திற்கு வந்துற்றது. சில நாட்களுக்கு முன் ரத்தன்ஜி மௌலா சாஹேப் என்ற ஒரு முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசரணைக்காக கொஞ்சம் பணம் செலவழித்தார். மௌலா சாஹேப் நாந்தேட் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர். ரத்தன்ஜி
சீரடிக்கு போக தீர்மானித்த போது இந்த மௌலா சாஹேப் தற்செயலாய் ரத்தன்ஜியின் வீட்டுக்கு வந்திருந்தார். ரத்தன்ஜி அவரை அறிந்திருந்தார். அவரிடம் அன்பு செலுத்தினார். எனவே அவரை கௌரவிக்கும் முகமாக ஒரு விருந்து கொடுத்தார். தாஸ்கனு ரத்தன்ஜியிடமிருந்து விருந்து உபசரிப்புக்கான செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார். எல்லாம் சரி நுட்பமாக ரூபாய் 3.14 ஆகியிருந்தது. அதற்கு கூடவோ குறையவோ இல்லாதது கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர். அவர்கள் பாபா எங்கும் நிறை பேரறிவுடையவர் என்பதை அறிய தலைப்பட்டார்கள். சீரடியில் வாழ்ந்தாலும் சீரடியிலிருந்து நெடுந்தூரம் உள்ள வெளி இடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்தார். உண்மையில் அவர் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். எவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் மௌலா சாஹேப்பிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாம் ஒன்றாகவும் இல்லாதிருப்பின் ரத்தன்ஜி மௌலா சாஹேப்புக்கு கொடுத்த வரவேற்பு பற்றியும் அதற்கு அவர் செலவழித்த தொகையை பற்றியும் பாபா எவ்வாறு அறிந்திருக்க முடியும்? ரத்தன்ஜி தாஸ்கனுவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார். பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பல்கி பெருகியது. பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸ்ரீ